ம் என்னன்னு தெரியல. இந்த கீதா என்ன முன்னாடில மாதிரி நம்மக்கிட்ட பேச மாட்டேங்க. ஒருவேளை உமாவை பார்த்து பயந்ததாலே இருக்குமோ? முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செல்வா செல்வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பா. இப்போ கொஞ்சம் தான் பேசியா. 2 நிமிஷம் வெளியே நின்று பேசுறோன்னே கிளம்பிட்டாளே. ச்சே, நேரமும் போகல. உமா எப்போ வர்றாளோ? சாவியை முதல்லையே பார்த்துருந்தேனா கதவு திறந்துட்டு உள்ளேயாவது இருந்திருக்கலாம். ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கியா. டோர் திறக்கிற சவுண்டு கேட்குது. உமா வந்துட்டான்னு நினைக்கேன். என்ன இவன் இங்க இருக்கியான்? புஷ்பா வேற பேசிட்டு எடுத்துட்டு இருக்கியான், சிரிச்சியா அடிக்கான்னு சொன்னா இவன் இங்க இல்லையா இருக்கியான்? எதுக்கு இழிச்சுக்கிட்டு இருக்கியான்? ஒருவேளை மத்தவ மெசேஜ் அனுப்பியிருப்பாளோ? அத பார்த்துதான் இழிச்சியானான்னு தெரியலையே. நல்ல மெசேஜ். மனைவி என்பவள் அமைதிக்கு சமமானவள். ஆமா ஆமா ஆமா, அது கரெக்டு தான். என் உமா எப்பவுமே அமைதி தான். மனைவி என்பவள் அன்பானவள். இதுவும் கரெக்டு தான். என் உமா எவ்வளவு அன்பானவள் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சொக்க தங்கத்தையா சந்தேகப்பட்டு ஓடி வந்தேன். இன்னும் போகலையா? மொத்தத்தில் மனைவி என்பவளுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு மேல எதுக்கு நம்ம படிக்கணும்? மனைவி என்பவளுக்கு எடுத்துக்காட்டு என் உமாதான். உமாதான் எல்லாத்துலயுமே நம்பர் 1. அமைதியானவள், அன்பானவள், அழகானவள். ஆஹாஹா. எங்க உமா வந்துட்டியா? எங்க போயிருந்தா? அதான் நேத்தைக்கே சொன்னேன் இல்லையாங்க, தள்ளுபடியில துணி எடுக்க போனோன்னு அங்கதான் நின்னேன். ஓ அப்படியா? ஆமா, துணி எடுத்து அப்படி எங்க காட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளால அவசரப்பட்டு ஒரு ஃபோன் வந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நான் ஓடி வீட்டுக்கு வந்தேன். பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை நானும் கீதாவும் பேசுறதா யாரும் சொல்லியிருப்பாங்களோ? யாரு ஃபோன் பண்ணா? அவசரப்பட்டு ஓடி வந்தேன்னு சொல்லியா? அதெல்லாம் வேற கதைங்க. ஆமா, நிறைய நேரமா வெளியே நின்னலாமே, அப்படியா? ஆமா உமா, சாவி எங்க வச்சுட்டு போயிட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டே இருந்தேன். அந்தால சரி தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். சாவி கிடச்சி அந்தால கதவு திறந்துட்டு வீட்டில் வந்து இருக்கேன். உனக்கு ஃபோனை அடிச்சு பார்த்தேன் உமா, நீ ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டியோ? ஆமாங்க, ஃபோன் அடிச்சு நான் எடுக்காதன்னு உங்களுக்கு கோவம் வரலையாங்க? வேற யாரனா கோவம் வரும். நீ எடுக்கலன்னா எப்படி உமா எனக்கு கோவம் வரும் சொல்லு. நீங்க உங்களுக்கு என் மேல அவ்வளோ பாசமாங்க? ஆமா உமா, உனக்கு என் மேல நல்ல பாசம்தான். ஆனா உனக்கு என் மேல பாசம்தான். சில டைம் நான் கீதாட்ட பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருது பத்தியா? நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், இப்ப எதுக்கு அந்த பேச்சு? ஐயோ இல்ல உமா, இல்ல உனக்கு அது பிடிக்காதுல, அத சொன்னேன். ஆமா, வெளியே கொஞ்ச நேரம் நின்னேன்னு சொன்னியலே, யாருக்கிட்டையாவது பேசிட்டு எடுத்துட்டு நின்னியலா எப்படி? இல்ல இல்ல உமா, நான் யார்கிட்டயும் பேசலையே. இங்க பாரு, துணி எடுக்க போன இடத்துல அரசல் புரசலா சில விஷயங்கள் என் காதுக்கு வந்துச்சு பாத்துக்க. கேட்க வேண்டாமே, சண்டை போட வேண்டாமேன்னு இருக்கேன். தேவையில்லாத பேச்சு வேண்டாம், சரியா? சரி உமா, சரி சரி. எவ அவ? இவ எதுக்கு இப்ப வந்தான்னு தெரியலையே. எந்த 7:30 கூட்டி விடதுக்கு வந்தாளோ? அண்ணா அண்ணானே வாரேவதி தனியாவ வந்தா? ஆமா அண்ணா, நான் வெளியே வந்தேன். சரி உங்களையும் அண்ணியும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். உமா போகுமா, தங்கச்சி வந்திருக்கா இல்லையா? போய் டீ காஃபி ஏதாச்சும் சீக்கிரம் போடு, போகுமா? ஆமா, தெரியாம தான் கேக்கேன். உன் தொங்காச்சி உன் தொங்காச்சி இருக்கே இல்லையா? தொங்காச்சி ஃப்ரிட்ஜு வாங்க உன் மைனியாருக்கு மட்டும் தானே ரூபா கொடுத்தா. எனக்கு ஒரு 5 பைசா தந்தாளா வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு? நான் ஏன் காப்பி போடணும்? உமா இதெல்லாம் பேசக்கூடிய நேரமா உமா? உமா ப்ளீஸ் உமா, தங்கச்சி ரொம்ப கெத்தா நினைச்சிருக்கியா? போகுமா ப்ளீஸ் உமா, ஒரே ஒரு வாட்டி மட்டும் கோவப்பட்டுடியே. என்ன உமா பார்த்துக்கிட்டு இருக்கியா? தங்கச்சி வந்திருக்கியா? போய் டீய போடு. என்ன இங்க என்ன பார்வை? போ. சரிங்க, இன்னும் ஒரு வாட்டி இத மாதிரி அதட்டுனான்னு நினைச்சிக்க, கிச்சன்ல இருந்து டீ வராது.
கிளாஸ் பறந்து வரும், உன் மண்டையை உடைச்சிக்கிட்டு போவோம். புரியுதா? ஆ ஆ புரியுது உமா, புரியுது புரியுது. நீ உட்காரு ரேவதி, ஏன் நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. சரிண்ணா. ஏண்ணா பாவம் அண்ணி பயந்து பயந்து இருக்காங்க. எதுக்கு இப்படி நீ அவங்கள திட்டுற? பாவமா இருக்கு. ஆமா, நான் அவள்கிட்ட திட்டுனது தான் உனக்கு தெரியும். திரும்பி நான் காலில் விழாம அழுதுறது எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் அதட்டி வச்சாதான் சொன்னா கேப்பா. நீ வா, உட்காரு உட்காரு. தள்ளுபடிக்கு போறேன், துணியை அள்ளிக்கிட்டு வாரேன்னு சொல்லிக்கிட்டு பெய்யே அரை நாள் ஆவியாச்சு, இன்னும் காணல. துணி வாங்க போனாலோ துணி கடையை வாங்க போனாலான்னு தெரியல. என்னத்த சொல்ல, நம்ம ஏதாவது சொன்னா உடனே என்ன திட்டா எடுத்துட்டான்னு சொல்லிட்டு என் மூணுகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குடிக்காளுவம்மா. என்ன பண்ண? என்ன பாத்திமா, தூரமா போறா? இல்லக்கா, எங்க போறது, புஷ்பால வீடு வர போக வேண்டியது இருந்து. அதான். என்னக்கா இங்க வெளியே இருக்கிறிய? சும்மாதாமா இருக்கேன். இதுல இருந்தா கொஞ்சம் காத்தோட்டமாவது இருக்கேன் இல்லையா, அதனாலதான் இருக்கேன். வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. மருமகள் எங்க வெளியே போன மாதிரி இருந்துச்சு. எங்க போன அவ்வளோ? துணி எடுக்க பெரியாவம்மா. எப்ப வார அடிக்கான்னு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஒரு துணி எடுத்துருவாளா? இப்படி எடுத்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கு. எப்படி வார அவ்வளோ? கொஞ்ச நேரம் இரு பாத்திமா. எங்க அவசரமாவா இருக்கு வேலை? ஆமாக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துடுங்க. போயிட்டு வாரேன். சரிம்மா, பின்ன போவா. கொஞ்சம் நேரம் போன்னு பார்த்தா எவ்வளவு கிட்ட இருந்து பேசுவாளன்னு பார்த்தா ஒருத்தருங்க நேரம் இல்லையா. எங்கதான் போ அவ்வளோமா. என்னக்கா தூரமா? ஒன்ன பாக்கலன்னு வந்தேன். நீ ஏன் இங்க இருக்கியா? சும்மா இருக்கேக்கா. என்ன முன்னாடி எல்லாம் பியாத்தியார பஸ் ஏத்தி விட வந்தா கொஞ்ச நேரம் அதுல இருந்து பேசுவா எடுப்பா. இப்ப என்ன உடனே கிளம்பிறியம்மா? முன்னாடி மாதிரி நின்று எடுத்து பேச முடியலக்கா. காலு கையெல்லாம் வேதனையா இருக்கு. அதான் அந்த பிள்ளைய மட்டும் வண்டி ஏற்றி விட்டுட்டு எப்படா வந்து படுக்கலான்னு வருவேன், பார்த்துக்கிடுங்க. ஆமாம்மா, உனக்கு வயசாகுது இல்லையா, அப்படிதான் இருக்கும். எது எனக்கு மட்டுமா வயசாகுது? ஏன் உங்களுக்கு வயசாகலையா? உன்னை விட எப்படியும் எனக்கு ஒரு 2 வயசு குறைவாதான் இருக்கும். நீ சும்மா இந்த பேச்சை எடுக்காத, அதை விடு. என்ன மருமூளை காணல? மருமவா அவா துணி எடுக்க போயிருக்கியா? ஓ, அதான் சேர்ந்து எல்லாரும் கிளம்பி போனாவளோ. சரி சரி, உனக்கு தான் எடுத்துருவாவளா? எப்படி எடுத்துட்டு வாரேன்னாக்கா சொல்லிட்டு போயிருக்கு. எப்படி பண்ணியாவளோ, நம்ம என்னத்தை கேட்க முடியும்? நல்லா கவனமா இருந்துக்க, பார்த்துக்க. என் மருமவெல்லாம் போன தடவை வந்து தள்ளுபடிக்கு போயிட்டு அவன் நல்ல துணியெல்லாம் எடுத்துட்டா, பார்த்துக்க. அவளுக்கு அம்மைக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கியா. ஆனா எனக்கு இந்த 1 வாங்கினா 1 இலவசன்னு கிடைச்சுன்னு தெரியுமா? காசு கொடுத்து வாங்கினத அவளும் இலவசன்னு கிடைச்சதை எனக்கு தலையிலையும் கட்டிட்டா. நான் விவரம் தெரியாம வாங்கிட்டேன் பாரு. ஓ அப்படியா? நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். நீ அப்படி இருந்துடாத. அதனால வந்த உடனே பாரு, அந்த துணியில ரேட்டு போட்டிருக்கா எடுத்திருக்கானேன்னா. சரிக்கா, சரி சரி. இப்படி எல்லாமா ஏமாத்தியாளுவ? இது மட்டுமா? சொல்ல போனா நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னக்கா பாத்திமா முன்னாடி வரை பேச மாட்டாளா, எடுக்க மாட்டாளா? பேசுவோமா? ஏன் நேரம் போல கொஞ்ச நேரம் இதுல இருந்து பேசுன்னு சொன்னேம்மா. இப்போ காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடிட்டா. இல்ல நான் கிளம்பியேனே. அவ்வளோ எல்லாம் அப்படிதான். தேவைக்குன்னா வந்து பேசுவாவ. நம்மளால தேவை இல்லையா, கண்டா கூட காணாத்த மாதிரி போறாளுவமா. நீ மறந்துடாத, உன் மருமோ துணி எடுத்துட்டு வந்தோன்னே கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்துக்க. ஏன்னா இலவசத்தை உலக தலையில கட்டிடக்கூடாது, பத்தியா? சரிக்கா, சரி சரி சரி. நான் இதுல ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு, போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேனம்மா. யாரக்கா? வேற யார? நீ தானே சொன்ன பாத்திமா எங்கூடி போனானே, என்ன பேசின அடிக்கன்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், சரியா? கிளவி எப்படி பேசியா பாரு. என்ன விட அவளு வயசு குறவான். என் முடி கருகருன்னு இருக்கு, அவ முடி வெளிவெளின்னு இருக்கு. என்ன பார்த்து சொல்லியா வயசுன்னு? ஒரு கதை கேட்கணும் எப்படி ஓடிய பாரு. வேற ஆயிட்டு இருக்கு. பிள்ளைய காலேஜ்ல இருந்து காணல. லேட்டானா ஃபோன் பண்ணி சொல்லுவா, எனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேங்க. என்னவா இருக்கும்? ராகுல், ராகுல்.
ஆ, என்னம்மா? இங்க வா மக்களே, ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போ. அம்மா, என்னம்மா? என்னாச்சு? இல்ல மக்களே, தங்கச்சி காலேஜ் 4 மணிக்கே முடியும். மணி 6:30 ஆக போகுது. இன்னும் தங்கச்சியை காணலையே. உனக்கு ஏதாவது ஃபோன் ஏதாவது பண்ணாளா? இல்லம்மா, எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை. லேட்டானா இல்லைன்னா வாணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடவாது செய்வா. என்னை ஃபோன் பண்ணலையே. என்னாச்சுன்னு தெரியலையே மக்களே. ஒரு வாட்டி காலேஜில் போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறியா? வந்துட்டான்னு நினைக்கியம்மா. ஏண்டி என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம்? இல்லைம்மா, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான். ஒர்க் இருந்துச்சா? காலேஜில் என்னடி ஒர்க் இருந்துச்சு? இல்லைம்மா, இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் போக சொன்னாங்க. அதுதான் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகும் தெரிஞ்சா ஒரு ஃபோன் பண்ணி உன்னிட்ட சொல்ல முடியாதா? செல்லு கொண்டு தானே போறா? சரிம்மா, விடுங்க. ஏதோ மறந்துட்டா, விடுங்க. என்னவோ அம்மா, வளர வளர உங்க புத்தி எல்லாம் என்னதான் தோணுதுன்னு தெரியல. போ போய் முகம் எல்லாம் கழுவிட்டு வா போ. சரிம்மா. ஏம்மா, எதுக்கு அவகிட்ட சிட்டு சிட்டுன்னு நிக்கிறீங்க? ஏம்பல, ஏன் லேட்டா வந்தா கூட நான் கேட்க கூடாதா? உடனே தங்கச்சியார திட்டிட்டு நீ வாரா வரைச்சு கட்டிக்கிட்டு. அதுக்கு இல்லம்மா, நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த பையன் வீட்டில் என்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து ராதிகா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா. என்ன மக்கா சொல்லியா? டல்லா இருக்காளா? அப்ப அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அம்மா, நான் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல. அவளுக்கு மனசுல நம்ம இந்த வீட்டிலேருந்து போயிடுவோம் அந்த ஒரு இது இருக்கு இல்லையம்மா. அதுதான் அவள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவகிட்ட எதுவுமே திட்டுறதோ எடுக்கிறதோ வேண்டாம்மா. ஆமா பத்தியா மக்களே, இங்க இருக்கிறத என் பிள்ளை நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டு. நீங்கள் உடனே வருத்தப்படாதுங்க. தங்கச்சி கண்டிப்பாக நல்லா தான் இருப்பா. நீங்கள் சும்மா அதை நினச்சிட்டு இருக்காதுங்க, சரியா? சரி மக்கா. ஐயோ, அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன். ஐயோ, அரவிந்த் மச்சான் கால் பண்ணாமா, பையன் வீட்டில் நம்மள வந்து பார்க்க சொல்லியிருக்காங்களாம். என்னைக்கு போகலாம்? அப்படியா? என்ன மக்கா சொல்லியா? எப்ப சொன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா ஃபோன் பண்ணி சொன்னான். எப்போ என்னை போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம? அவியலே ஒழுங்கா பதில் சொல்லல. மாப்பிள்ளை பையன் தான் வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போனா. இப்போ நம்ம எப்படி மக்களே அங்க போக முடியும்? அது என்ன யாதுன்னு சொல்லிட்டு அரவிந்த் கிட்ட விசாரிக்க சொல்றேம்மா. அப்படி அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஒரு நாள் நம்மளாம் போய் வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா. அத்தைகிட்ட ஒரு கால் பண்ணி என்ன யாதுன்னு கேளுங்க. சரி மக்களே, கேட்குறேன். ஃபோன்ல கேட்கறதுக்கு நாளைக்கு லட்சுமி போய் நேர்லயே பார்த்துட்டு கேட்டு வந்துடலாம். அதுதான் சரியா இருக்கும். எதுக்கு மக்களே அழுதுகிட்டு இருக்கியா? சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ராத்திரி ஒரு வீட்லயாவது சத்தம் கேக்குதா? நம்ம வீட்டுல மட்டும்தான் கேக்குது, புரியுதா? எங்க அம்மைய வர சொல்லுங்க பாட்டி, அம்மா கிட்ட போறேன். அம்மா கிட்ட போலாம், இப்ப வருவா. கொஞ்ச நேரம் இரு, சோறு வேணா போட்டு தரட்டா? வேண்டாம், அம்மா கிட்ட தான் சாப்பிடுவேன். அம்மா கிட்ட தான் சாப்பிடுவியா? அம்மா இப்ப வருவா, இருமா. என்ன நமக்கு மட்டும்தான் உறக்க வரலன்னு பார்த்தா இவங்களும் வரல போல இருக்கே. ஏக்கா வாங்க. ஏக்கா தூக்கம் வரலையா? பியாத்தியார அழுதுகிட்டு இருக்கா, அதான் கொஞ்ச நேரம் வெளியே வந்தேக்கா. ஏன் பியாத்தியாரா அண்ணா நின்றுதான் விளையாடியா? கொஞ்ச நேரம் போக சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அந்த அக்கா கிட்ட போய் விளையாடுறியாமா? போறியா? சரி. என்னக்கா பியாத்தியார் ஒரே அழுகியா இருக்கு? மருமோ இன்னும் வேலைக்கு போயிட்டு வரலையாக்கும்? என்னத்த சொல்லதுக்குக்கா, வேலை முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வருவோம், சமைப்போம், எடுப்போன்னு ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. அவி அம்மை வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்காண்டி வேலைக்கு போறா. அப்படியா? உங்க கை செலவுக்கு ஏதாவது தருவாளா எப்படி? ஏன் மருமோளா கண்ணிலேயே காட்ட மாட்டா. இவ்வளோ நாளாவையும் உண்மையை சொல்ல போனா அவளுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது, தெரியுமா? இதை யாராவது சொன்னா நம்புவாங்களாக்கா? அப்படியா? நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து பிடிச்ச வேண்டியதானே. எனக்கு மாசம் இவ்வளோ தாயிடுன்னு நம்ம ஏமா அவகிட்ட கேட்க போறோம்? எனக்கு என்ன வேணா என் 3 கிட்ட கேட்பேன், பார்த்துக்க. அவள்கிட்ட எல்லாம் எதுக்கு கேட்க போறோம் சொல்லு. ஆமா, உங்க மருமோ எப்படி? யாரு அவளா? நான் இப்ப ரசங்கிற பேரில் ஒரு விஷத்தை வச்சிருந்தா, எங்க தின்னுக்கிட்டு செத்து போயிருவோமோன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன்க்கா. அப்படியா? சமைக்க மாட்டாளா? சமைப்பா. உப்பை போடுன்னு சொன்னா சீனி அள்ளி போடுவா. மிளகாயை போடுன்னு சொன்னா மஞ்சள் பொடியை வாரி போடியா? என்னத்த சொல்லி கொடுத்தாளோ? ஐயே அப்படியாக்கா? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். பார்வதிக்கு மூளுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாவது தெரியுமாக்கா? இல்லக்கா, எனக்கு ஒன்றும் காதுக்கு வந்த பாடு இல்லை. உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? எனக்கும் ஒன்றும் தெரியல, பார்த்துக்கிடுங்க. ஆனா பையன் வீட்டில் செம்ம வசதியாக்கா. அது மட்டும் அரசல் புரசலா காதில் வந்துச்சுக்கா. ஓ அப்படியா? வசதி பார்த்து தான் ஒருவேளை பார்வதி கட்டி குடிக்காளோ என்னமோ. பின்ன இருக்காதாக்கம். அதுக்கு தான் உடனே சீக்கிரமா பேசி முடிக்கணும்னு நிக்கியா. பேசியெல்லாம் முடிச்சாச்சா? பேசி முடிச்சாச்சான்னு தெரியலக்கா. என்ன நடந்தாலும் வெளியே காது படாமல்
ஒண்ணுமே அடுத்துல தெரியாம நடக்குது பாத்துக்கிடுங்க. உண்மையே சொல்ல போனா அந்த பையன் வீட்டுல இருந்து பாத்துட்டு போன பிறகு பார்வதிக்கு காதே கேட்கல. அங்க பாருமா யாரோ நின்னு கான் அடிச்சவ பைக்ல. ஆமா இது யாருன்னு தெரியலையே, புதுசா இருக்கு இந்த பையன். ராத்திரியோட வெளியெல்லாம் வர்றதுக்கு பயமா தான் இருக்கு. கள்ள நுழகத்தொல்ல தாங்க முடியல. செயினை அறுத்துட்டு போயிட்டானா போனதுதான் பாத்துக்க. ஆமாக்கா என்னத்த சொல்ல. பார்வதி வாரா வாரா. என்ன பார்வதி தூரமா போறா? கடையற போனாக்கா. இந்த ராத்திரியாமா கடைக்கு போறா? உன் வீட்டுல இல்லையா? அவனை போக சொல்ல வேண்டியதானே. அவன் கொஞ்சம் வேலை இருக்குன்னு இப்பதான் வெளியே போனான். கடைக்கு தானே பக்கத்துல தானே போயிட்டு வந்துடலாம் தான் நான் வாரேன். கேட்கணும்னு நினைச்சேன் பார்வதி. அன்னைக்கு உன் மூளை வந்து பொண்ணு பார்க்க வந்தாவளா இல்லையாமா? என்னாச்சு? ஏதாவது பதில் இதில் சொன்னாவளா எப்படி? இல்லக்கா நான் ஒன்றும் சொல்லலை. சொன்னாதான் ஏதாவது தெரிய மாத்துக்கிடுங்க. நீ ஏன் ஒன்று கேட்கக்கூடாதா ஃபோன் அடிச்சு? இல்லை இதுதான் இல்லைன்னு சொல்லணும். இல்லை நம்ம யாரையாவது பார்க்கலாம் இல்லையாம்மா? பிள்ளைக்கு அவ்வளோ 900 வயசுலாம் ஆயிரம் இல்லையாக்கா. படிச்சு முடியட்டு அப்புறம் ஏதாவது பார்க்கலாம். ஓ அப்படியா, சரி சரி. திமிர பத்தியா பதில் இல்ல? எவ்வளவு திமிரா சொல்லிட்டு போறான்னு பாரு. சம்பந்தம் முடிய முன்னாடியே இவ்வளவு திமிரு எகாத்தாளமா தெரியா. இந்த பணக்கார வீட்டு பையன் மட்டும் அமைஞ்சிட்டான்னு நினைச்சிடுங்க, பார்வதியை கையில பிடிச்ச முடியாதுக்கா. பாத்தியலாம்? ஆமாமா நீங்க சொன்னமா கரெக்டு தான். இவளெல்லாம் கையில பிடிச்சே முடியாது. அப்பா சின்ன பொண்ணு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குண்ணா. ஆமாக்கா எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. பிடிச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க. அப்பா மனசு ஏதோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமா இனி எப்படி துணி எப்படி பிரிக்கிறது? துணியை எதுக்குக்கா பிரிச்சனா? நீங்க எடுத்தது உங்களுக்கு, நான் எடுத்தது எனக்கு. அட அறிவு கிட்ட சின்ன பொண்ணு, நான் அதை சொல்லல. உனக்கு உன் மாமியாருக்கு எடுத்தா இல்லையா? இனி அதை எப்படி எப்படி பிரிச்சு கொடுக்க போறா? அதெல்லாம் ரெண்டாவது கொடுக்கலாம். உமாளுக்கு துணியை கொடுக்கலையா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். ரொம்ப ரோசம் காட்டினா இல்லையா? வேணா வந்து வாங்கிட்டு போட்டு. என்னத்தையும் பண்ணுங்கம்மா, சீக்கிரம் ஒண்ணு கொடுங்க. அவளுங்க ஆசையா இருக்கேன் இல்லையா பாக்குறதுக்கு. நான் கொடுக்கலாம். நீ கிளம்பிய முன்னாடி உன் துணியோட சிக்கிறதுக்கு உன் மாமியாருக்கும் உன் மாமியாருக்குள்ள தூக்கி உனக்கும் ஒட்டுன. அப்பதான் உன் மாமியார் கண்டுபிடிச்சாது. என் மாமியார் எல்லாம் அத்தை விட்ட மியாலுக்கா எப்படியும் கண்டுபிடிச்சிடும். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? உன் மாமியாருக்கு எடுத்த துணி வெறும் 575 தான். ஆனா உனக்கு எடுத்தது 3000 சில்லற உண்டு இல்லையானா? கலையை உனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியாவே இருக்கு. சின்ன பொண்ணு நான் சொல்லியதை நல்லா கேளு. இங்க வச்சே லேபிள மாத்தி ஒட்டிக்கிட்டு போ. அங்க போய் கேட்டா வர்க்கீஸும் உன் மாமியார் பக்கம் தான் நிப்பான் பாத்துக்க. இல்லக்கா என் மாமியார் சரியான கிரிமினல். எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும். நடக்கிற கூத்தே வேற. சரி என்னவும் பண்ணம்மா. ஆமா நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தேன் எப்படி இருந்தேன்? அந்த ஒரு கன்றாவி காட்சியை ஏன் கேக்குறிய? என்னண்ணா என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நான் மாடர்ன் ட்ரெஸ் போட எப்படி கேட்க எப்படி சொல்லியா? சாரிக்கா வாய் கொஞ்சம் தடுமாறிட்டு. அந்த கண்கொள்ளா காட்சியை ஏன் கேக்குறிய? உங்களுக்கெல்லாம் பொறாமண்ணா. நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கேன். நீங்க எல்லாம் ரொம்ப படம் காட்டாதுங்கன்னா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டது எனக்கு அழகா தான் இருக்கும். யார் இப்ப நல்ல இல்லைன்னு சொன்னா? நீங்க அழகா தான் இருக்குது. என் வீட்டுக்காரையில என்கிட்ட சொல்லிருக்கேவ, நீ சும்மா இந்த புடவையிலே தெரியாத மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடு எடு. நீங்க தான் இப்ப எப்படி பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டே இருக்கிறிய. ஏம்மா நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுங்க, போடாம இருங்க, அது எனக்கு அவலையே கிடையாது. நான் போறேன். இனி போய் தான் நைட்டுக்குள்ள சமையல பாக்கணுமா? கிளம்பி எனக்கா? சின்ன பொண்ணு ஒரே நிமிஷம் நில்லுண்ணா. நான் எடுத்த ட்ரெஸ்ல ஒன்னே வேணா போட்டுட்டு வந்துடுறேன். நில்லாம் பாத்துக்கிட்டு பையன். சீக்கிரம் வந்து தொலைங்கம்மா, எனக்கு வீட்டுல விதம் வேலை கிடக்கு. நான் இப்ப வரேன். காலம் போன காலத்துல கலவிக்க மேக்கப்ப பாரு. சின்ன பொண்ணு ஐயோ வசந்தி அக்கா எப்படி இருக்கு என் ட்ரெஸ்? அழகா இருக்குல்ல? அப்படியே ஒரு 35 இயர்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? அக்கா ஆமாக்கா உண்மையிலேயே அழகா இருக்கிறியக்கா. ஆனா அந்த ஹேர் ஸ்டைல மட்டும் கொஞ்சம் மாத்திரிங்க நினைச்சிடுங்க. டாப்பு டக்கரு தான். அதான் நான் சொன்னல சின்ன பொண்ணு, நான் எப்பவுமே அழகு தானே. நீங்க தாண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி சரி போதும். வசந்தி ச்சே இந்த நேரம் பார்த்தா இந்த மனசு வரணும். சாதாவே நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இந்த ஆளுக்கு பொறுக்கவே செய்யாது. என்ன டி சியானாவுக்கு சின்ன வயசு துணி எடுத்து போட்டுட்டு இருக்கா? சியானாவுக்கு சின்ன வயசு துணி நீங்க பாத்தீங்களா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கிடுங்க. ஏன் இப்போ ஏதோ சொன்னிய என் வீட்டுக்காரரு என்கிட்ட மாடர்ன் ட்ரெஸ் போடு போடுன்னு சொல்லுவாருன்னு. சும்மா சின்ன பொண்ணு. ஏங்க இப்ப என்ன உங்களுக்கு? ரேவதி வந்திருக்கியா? தம்பிக்கு வீட்டுலதான் இருக்கா, போய் கூட்டிட்டு வாரேன். சியானாவுக்கு துணியை மாத்தி போட்டுக்கிட்டு வேலையும் செய்ய வேண்டிய வேலையை பாரு. சமையல் என்ன பண்ணணும் போ. எப்ப பார்த்தாலும் வந்துருவா லீவு கிடைச்சோன்னா போங்க. இல்ல வளர்ந்தாச்சு, துணியெல்லாம் தூர புடிஞ்சோன்னே கேட்க மாட்டா. இப்ப இவன் எடுத்து மாட்டிக்கு நிக்கியா? அப்படியே சோள காட்டு பொம்மை மாதிரி நிக்கு.
கிறுக்கேன் எப்படி சொல்லிட்டு போறான் பாரு. நீ அவனை அப்படி பாக்கியா? அவ என்கிட்ட மாடத்துல போட சொன்னது உண்டு. நான் நம்பிட்டேன்க்கா. நான் கிளம்பேன், டைம் ஆகுது. போ போ. ஷே, அவளுக்கு முன்னே ஆசிட்டாவளே. நான் வேற பெரிய பில்டப் எல்லாம் விட்டு வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. சரி, அதெல்லாம் போட்டு இந்த ரேவதி இப்ப எதுக்கு வந்தா? அடுத்த தலைவேதனை. வந்தா இல்லையா இருக்கட்டு, எப்ப இங்க தானே நிக்கா. இந்த ஒரு தடையமாவது செல்வாகி வீட்டுல நிக்கட்டு. அப்போதான் அந்த உமாளுக்கு ஏன் அருமையும் தெரியும், அவளுக்கு தொல்லையும் தெரியும். இடி சமைக்கிறியா நீ? வாரையா, இந்த ஆளுக தொல்லை தாங்க முடியலப்பா. ச்சே, எப்பவே கால் பண்ணா நாகர்கோயில இருந்து கிளம்பிட்டேன். நீ கால் பண்ணியே 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வந்த சேர்ந்து பாடல. அம்மா இனி கேட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போனா போன இடம், துணி எடுக்க போனா வரவே மாட்டா, அங்கேயே உளுந்து கிடப்பா. டென்ஷன் ஆக்கிடுவா சின்ன பொண்ணு. ஏங்க கூப்பிட்டீங்களா? ஏங்க என்னாச்சு? மூஞ்சி உருண்டு இருக்கு. என்ன இவ்வளவு நேரம் ஏசி போடாம நின்னிய? இல்ல அடுப்புங்கரில் போய் ஏதாவது சூடு பாத்துட்டு நின்னீங்களா? மூஞ்சலும் சிடிச்சுன்னு இருக்கு. சும்மா இரு சின்ன பொண்ணு, எப்பவே கிளம்பிச்சுன்னு சொன்னா? நான் வர முன்னாடி என்ன திட்டிட்டு இருந்தீங்களோ? ஏன் ஏன் அப்படி கேக்கியா? வரும்போதே மூக்குரட்டன் ரொம்ப கடகடன்னு காந்திக்கிட்டே இருந்து, அதான் நீங்க தான் ஏசி இருப்பிய. உண்மையை சொல்லுங்க. என்ன முன்னாடி எல்லாம் மூக்கு எரிஞ்சா எங்க அம்மா தான் திட்டியதாட்டி சொல்லுவா, இன்னும் என்ன புதுசா என்ன சொல்லியா? இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் உங்க அம்மா திட்டாது, சமையலெல்லாம் முடிச்சிருப்பாவளே. ஏன்னா சாரி எடுக்க போனது இல்லையா, பொம்பளை அப்படி திட்டுவாங்களா? ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு அம்மா ஒன்னும் திட்டவே இல்ல. தெரியும் இல்லையாங்க, அவங்க எப்படி என்ன திட்டிடுவாங்க. சாரி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பாருங்க, இந்த 2 சாரி தான். இதுல ஏதோ உங்க அம்மையை கொடுக்க. என்ன சின்ன பொண்ணு புதுசா இருக்கு? அம்மைக்கு உனக்கு எடுத்து போக தான் நீ அம்மையை கொடுப்பா, இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற? அம்மைக்கு ஏதாவது கொடுக்க நீ? இங்க பாருங்க, உங்க அம்மையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த இருக்குல்ல இந்த சாரி, இது 3000 ரூபாய். இந்த சாரி எனக்கு. இன்னும் ஒரு சாரி இருக்குல்ல, இந்த சாரி 575 ரூபா. இந்த சாரி உங்க அம்மைக்கு. ஆனா சின்ன பொண்ணு இருந்தாலும் இவ்வளவு பாகுபாடு பார்க்க கூடாதுன்னா, எங்க அம்மா ஒரு 1000 ரூபாய் போலயாவது இருக்க கூடாதா? ஐயோ இப்ப கூட நான் சொல்றத கேளுங்க. ரேட்டு நம்ம 2 பேருக்கும் தானே தெரியும். இப்பமா நான் உங்க அம்மா கிட்ட போய் அவங்களுக்கு பிடிச்சதான் கொடுக்க போறேன், வேணா பாருங்களா? நம்ப முடியலையே, பொண்ணுங்க எப்பவுமே ரேட் அதிகமான சாரியை தானே அவங்களுக்கு எடுப்பாவ, நீ எப்படி கொடுப்பா? வாங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சாரியெல்லாம் கொண்டு போவோம். உங்க அம்மா கேக்குற சாரியை தான் நான் கொடுப்பேன், பாப்போமா? அது எப்படி? சாத்தியமே இல்லையே. அட வாங்கங்க, இங்க இருந்து யோசிச்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு என்ன ஆனாலும் உங்க அம்மா எந்த சாரி கேக்குதோ அதைத்தான் நான் கொடுப்பேன். ஆனா ஒண்ணு, நீங்க ரேட்டை சொல்லக்கூடாது. நீங்க வாங்க, வந்துட்டு வாயை மூடிட்டு பேசாம நில்லுங்க, சரியா? சரி வா பாக்கலாம். அம்மா கேக்கிட்டது மட்டும் நீ குடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் இருக்கு. சரி, குடுக்கலன்னா அப்புறம் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க அம்மா கேக்குற சாரி நான் கொடுத்துட்டேன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க? அதே ரேட்டுக்கு நான் உனக்கு இன்னொரு சாரி எடுத்தாரேன், எப்படி? ஏங்க சூப்பருங்க. அப்போ அடுத்த டீலுக்கு ஓகே, வாங்க போலாம். வரும்போது இந்த 2 சாரியும் எடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு கல்லுல 2 மாங்காய். சின்ன பொண்ணு சூப்பர். என்ன ஒண்ணுமே புரியலையே, அம்மா கேக்குற சாரியை குடுக்கறேன்னு சொல்லிட்டு போறா. இதை நம்பலாமா நம்ப கூடாதா? போய் பாப்போம். எத்தே எங்க சீக்கிரம் சாரி எடுத்துட்டு வாங்கங்க, வாங்க. நான் வரேன் சின்ன பொண்ணு. என்ன நடக்க போதோ? எங்க கொடுங்கங்க சாரிய. உங்க அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. என்ன மக்கா, சாரி எடுத்துட்டு வந்துட்டாளாக்கா? ஆமாம்மா, சாரி எடுத்துட்டு வந்துருக்கா. உங்களுக்கு எந்த சாரி வேணுமா பார்த்து எடுங்கம்மா. எங்க சேலஞ்ச மறந்துடக்கூடாது, ஓகேவா? சரி. என்ன மக்கா, உன் பொண்டாட்டி அவ காதுல ஏதோ சொல்லியா? என்னவா? அவ அதை இதை எதையா சொல்லிக்கிட்டு இருப்பாம்மா. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த சாரி வேணாம்? ரெண்டுமே அழகாதான் மக்கா இருக்கு, எதை செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியலையே. அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரியே கிளம்பி வருது. வரட்டு. ஏங்க இடது கையில இருக்கிறத எனக்கு தாங்க. சும்மா இரு. அங்க வச்சு என்ன சின்ன பொண்ணு சொன்னா? அம்மா செலக்ட் பண்ண அப்புறம் தானே நீ செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னா. இப்ப ஏன்? சும்மா இரு, அம்மா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு. என்னவா மக்கா, உன் பொண்டாட்டி மறுபடியும் உன் காதுல என்னமோ சொல்லியா? சொல்லு, பரவாயில்ல, அம்மா தானே, நான் சொல்லு. ஒன்னும் இல்லம்மா, அது ஒன்னும் இல்ல, நீங்க செலக்ட் பண்ணுங்கம்மா. பரவாயில்ல மக்கா, சொல்லு. அவ இடது கையில இருக்க சாரியே என்கிட்ட தாங்கன்னு கேக்குறா. அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓ அப்படியா? கரெக்டு தான். அப்பவே செல்லம்மா சொன்னா, அவளுக்கு எந்த சாரி பிடிக்குதோ அதை தான் முதல்ல தானி கேப்பாளோனே. அப்போ அந்த இடது கையில் இருக்கிறது தான் ரேட்டு கூடது, அதை நம்ம வாங்கிடுவோம். ஓ அப்படியா? நானும் அந்த இடது கையில சாரி தான் நல்லா இருக்கு, எடுக்கலாம்னு நினைச்சேன். இப்போ உன் பொண்டாட்டியும் அதையே கேட்கியா? அவ கிடைக்காம நீங்க போக சொல்லுங்க.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கம்மா, அதை நீங்க எடுங்க. ஏன்னா இந்த இடது கலைக்கு மக்கா நல்லா இருக்கு, இதே எனக்கு தான், இதுல வச்சுட்டு போமா. ஆ சரிம்மா. ஏங்க என்ன சாரி உள்ள கொண்டு வாங்க, நான் போறேன். ஏமாக்கா நான் சாரி வாங்கிட்டு உன் பொண்டாட்டி கோவத்திலே போற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை வச்சுக்கிடுங்கம்மா. யாருக்கிட்டடி? என்கிட்டேவா? நீ விலை கூட சரிதான் கேப்பான்னு தெரியும். எப்படி எடுத்தேன் பார்த்தியா எனக்கு? ஐயோ ஐயோ, என் மனசுல வாரமே குறைஞ்ச போல இருக்கே. இதை நான் எங்க போய் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்லடி தெரியலையே. நான் நினைச்ச மாதிரியே 3000 ரூபாய் சாரி எனக்கு கிடைச்சிட்டு. ஐயோ, என்ன சின்ன பொண்ணு ஒரே சந்தோஷமா இருக்கியா? நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இல்லையா, உங்க அம்மா வந்து எப்படியும் நான் சொல்றதா சொல்லுவாவணி. எப்படி பத்திலா 500 ரூபாய் சாரி அங்கேயும் 3000 ரூபாய் சாரி எனக்கும். சரி சரிடே, எப்படியோ என்னெல்லாம சொல்லி எடுத்து என் அம்மாவை ஏமாத்திட்டா. போ போய் என் அம்மாவே கொஞ்சமாவது மதிக்கிற மாதிரி நடந்துக்க. யார? உங்க அம்மையா? என்ன உங்க அம்மா என்ன ஒரு ஆர்வம், நான் செலக்ட் பண்ணதான் ரேட்டை கொடுத்தலனே. பக்கத்தில் உள்ள ஊரு கேமராக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் ஏற்றி விட்டதுதான். எது எப்படியோ சின்ன பொண்ணு, நீ நினைச்ச சாரி உனக்கு கிடைச்சிட்டு இல்லையா? ஆமா, நான் நினைச்சது எனக்கு வேணாம், பின்ன அது எனக்கு கிடைக்காம நான் விட்டுருவேன் அவ்வளோ சீக்கிரமா. அவங்க வீட்டில் இருந்து அழகா இருப்பாங்களாம், நான் தேடி செலக்ட் பண்ணி கொண்டு வரணுமா. அவங்களுக்கு பிடிச்சது ஈஸியாக எடுப்பாங்களாம். எப்பா நிம்மதியா இருக்குப்பா. நாளைக்கே பிளவுஸ் தைக்க கொடுக்குறோம், சண்டே சர்ச்சுக்கு கெட்டிக்கிட்டு போறோம். எப்படி? சரி சரி, ஓவராப் நாட்டாம இரு. எடுத்த துணியெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குப்பா. காலையிலேருந்தே இந்த மனுஷன் எப்போ வேலைக்கு போவான்னு இருந்தேன். இப்போ அழகா ஒன்றொன்னா போட்டு பார்த்துடலாம். வசந்தி, நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலே வயசு உனக்கு குறையது போல தான் இருக்கு. உன் கலருக்கு இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு. இனி என்னைக்கும் ஒவ்வொரு புது புது துணியாக போட்டு கலக்குற வசந்தி நீ. அதை பார்க்குறவங்களுக்கு கண்ணெல்லாம் வெடிச்சு போகணும். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு வசந்தி. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. இழுவைக சத்தம் போல இருக்கு. அவ வேற ரோசத்தில் தெரிஞ்சா பேச மாட்டேன், எடுக்க மாட்டேனே. இப்போ என்ன அவளே சத்தம் மாதிரி தானே இருக்கு. ஓ, அவளுக்கு தோணுச்சுன்னா வசந்தி அக்கா வசந்தி அக்கான்னு சொல்லிட்டு வருவா. பார்த்துக்கிடலாம். வரட்டு வரட்டு வரட்டு, இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்து அவ ஷாக் ஆவட்டு. இவ என்ன இப்படி நிக்கியா? வசந்தி அக்கா யாரு? புதுசா இருக்கு, என் வீட்டு பக்கம் வந்திருக்கிறிய? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமா தெரியாம போச்சான்னு தெரியல. ரேவதி வந்திருக்கா இல்லையா தெரியுமா? ஓஹோ, அதனாலதான் வசந்தி அக்கான்னு தேடி வந்தியோ? ஏன் இப்பதான் உனக்கு என்ன கண்டு தெரிஞ்சானா? அதுலயே அவன் நேத்து ராத்திரி தானே வந்திருக்கியா, ஒரு நைட்டு தானே உன் வீட்டுல இருந்திருக்கியா, அதுக்குள்ளால உனக்கு சலிச்சு போச்சா? அது இல்லக்கா, காலையில இருந்து என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்கியா? உண்மையை சொல்ல போனா நேத்து வந்ததுல இருந்தே ஒரே வேலையா வாங்கிட்டு இருக்கியாக்கா. வாங்கட்டுனா என்கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கிட்டு தானே நீங்க தெரிஞ்சா? போ போ போ, இப்ப மட்டும் என்ன எப்படி கண்ணு தெரிஞ்சு வந்துட்டா? அந்த கோவம் வேற, இந்த கோவம் வேறக்கா. வந்து பாருங்க. என்னவா, என்னாச்சு அவளுக்கு? மாமியாருக்கிட்ட சண்டை போட்டாலாம், இனி அங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கியாக்கா. என்னடா இவ்வளோ சொல்லியா? சண்டை போட்டுக்கிட்ட வந்தா? ஆமாக்கா, சாதா வந்தாலே 2 மாசம் 3 மாசம் நின்னுக்கிட்டு போவா. இதுல வேற மாமியாருக்கிட்ட சண்டை போட்டுட்டு வேற வந்திருக்கியா. இந்த தடவை எவ்வளோ நாளோ? எவ்வளோ நாளா நிக்கட்டு, அங்கதான் நிக்க நின்றுட்டு போட்டு. அது இல்லக்கா, நான் சாப்பாடுக்கு லேட்டா குடிக்கேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டு வரதான் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இழுவ சொல்லியா இங்க வரதுக்கு இருக்கியா? ஆமாக்கா, உங்க வீட்டுல தான் அவன் நிம்மதியா இருப்பாளாம். வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கியா. பின்ன வாங்க, வந்து கூட்டிட்டு வாங்க இங்க. இழுவ ரொம்ப விளையாடாத, எனக்கு சரியான கோவம் வந்துடும் பாத்துக்க. அவ சொன்னதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பின்ன வாரேக்கா. அவளுக்கு என்ன விருப்பமோ உங்க வீட்டுல நிக்கணும்னு ஆசைப்படியா? என்ன இழுவ இப்படி சொல்லிக்கிட்டு போறா? அவ இங்க கிளம்பி வர முன்னாடி நம்ம இங்க அங்க கிளம்பி போய் அவ மனசை மாத்த வேண்டியதுதான். என்ன புஷ்பா, 2 நாளைக்கு பிறகு நீ தான் பைப்ல தண்ணி வந்துச்சு, ஏன் நீ ஒரு குடம் கூட எடுக்க வரல? ஆமாக்கா, நேற்று நான் வீட்டிலே இல்லை பார்த்துக்கிடுங்க, எங்கள் அம்மைங்க வீட்டுக்கு போயிருந்தேன்.
போயிட்டு வரவே நேரம் பிந்தி போச்சு, அதான் தண்ணி எடுக்கல. குடத்தையாவது லைன்ல போட்டு போனா 2 குடம் தண்ணியாவது கிடச்சிருக்கேன் இல்லையா? எல்லா ஆளோடையும் எடுத்தாளுவ. எல்லாம் எடுத்து போக ராணிக வீட்டுல வாசு போட்டு எடுத்திருந்து. அப்படியா? வாசு போட்டு எடுக்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கு. அவியல மட்டும் என்ன எல்லாரும் எடுத்த பிறகு சும்மா கிடக்குன்னு போட்டிருப்பாவளா இருக்கான். பைப்புல தண்ணி தீரி எதிர அவ்வளோ தண்ணி அவ டேங்குக்குள்ளதான் போயிருக்கான். அப்படியா? இனி அடுத்த நாள் தண்ணி வரும்போது நம்ம எல்லாம் எடுத்து போக தான் அவியல எடுக்க விடலாம். இது என்ன நியாயமா இருக்கு? ஆமாமா. என்ன திடீர்னு உங்க அம்மா கிட்ட போறீங்க? சாப்பாடுக்கெல்லாம் அரிசி குறைவா இருக்குக்கா. இங்க ஒவ்வொருத்தையில்ட்ட 1 கிலோ 30-40 கொடுத்து வாங்க முடியுமா? அதான் எங்க அம்மைங்க வீட்டுல ஏதாவது அரிசி கிரிசி இருக்கான்னு கேட்கலான்னு போயிருந்தேன். ஓ அப்படியா? இங்க பாரு, அவள்கிட்ட அரிசி கிரிசி வாங்கியதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு. 1 கிலோ 10 ரூபாய்ச்சி வாங்கி தரட்டா, வாங்குறியா? சரிக்கா, கடைசி நான் வாங்கி தாங்கண்ணா. சரிம்மா. அண்ணா வர பொம்பளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா, இது வந்து லட்சுமி அக்காளுக வீட்டுக்காரருக தங்கச்சி. அக்கா எக்கா எப்படி நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு நீங்க யாருன்னு தெரியலையம்மா. நீங்க 2 பேரும்? ஏக்கா நாங்க லட்சுமி அக்காளுக பக்கத்து வீட்டுக்காரையதான். அவ வீட்டுக்காரருக தங்கச்சி தானே நீங்க? ஆமாம்மா. ஆமா, எனக்கு உங்க 2 பேரும் தெரியலம்மா. உங்களுக்கு தெரியலக்கா, ஏன்னா எங்களுக்கு உங்களை நல்லா தெரியும், பார்த்துக்கிடுங்க. ஓ அப்படியா? என்னக்கா திடீர்னு நீங்க வந்திருக்கிறிய? ஏதோ கொஞ்ச நாள் பிரச்சனையில பேசாம எடுக்காம இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப மறுபடியும் சேர்ந்தாச்சாக்கா? அது கொஞ்சம் கோவத்துல இருந்தேன். இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. ஆமா, உங்க பிள்ளைக்கு ஏதோ சம்மந்தம் பார்த்துருக்கலாம் உண்மையாக்கா? ஆமா ஆமா. இல்ல திடீர்னு வந்திருக்கிறீங்களே, ஏதோ முக்கியமான விஷயமோ? இல்ல சும்மாதான். அண்ணனையும் அண்ணியும் பார்த்து நிறைய நாள் ஆகுது. லைட்டா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போங்கக்கா போங்க. இப்பதான் குளிச்ச போறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாவ. கிளம்புனாவலான்னு தெரியல, ஒரு 8 போய் பாருங்க. சரிம்மா சரி. பேசாம எடுக்காம இருந்தாலுவ இந்த பொம்பளைக்கார திடீர்னு வந்திருக்கு. ஒருவேளை ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்குமோ? ரோசத்துல இருந்தாவ எல்லாரும் அந்த நேரத்துக்கு தான் போல. பத்தியலக்கா? ஆமா ஆமா. சூப்பரா இருக்கு. அத்தை எடுத்த அந்த ட்ரெஸ் பர்ஃபெக்ட்டா நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஏங்க அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? ஆமா, எங்க போறது இப்படி கிளம்பி நிக்கியா? எங்கேயும் போகலங்க. அத்தை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்த்தேன். அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு பூங்கொடி. அழகா எடுத்திருக்காப்ல எங்க அம்மா. பரவாயில்லையே, எங்க அம்மைக்கெல்லாம் நல்லது பார்த்து எடுக்க தெரியுது. சரி இரு, அம்மைய கூப்பிடுறேன், அம்மையும் பாக்கட்டு. சரிங்க. எம்மா எம்மா. என்ன மக்களே? பாருங்க உங்க மருமகளை பாருங்க. அப்பா மக்களே, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. யாங்கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு மக்கா. எம்மா உருட்டு தானே? போ அப்புறம் நீ உருட்டு இல்ல பரட்டா இல்ல மக்கா, ஒண்ணு அழகா இருக்கு மக்கா. எப்பா எப்பா, மாமியார மருமலம் ஒற்றுமனா ஒற்றுமை, அவ்வளோ ஒற்றுமை. நல்லா சொல்லுவா. நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறத வர உனக்கு தலைக்கு பிரச்சனை இல்ல. நாங்க 2 பேரும் மட்டும் சண்டை போட்டுட்டோம் நினைச்சுக்க. நீ சண்டை எதிக்க 2 சைடும் நீ தான் பிச்சுக்கிட்டு தெரியவா. ஆமா ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். அழகா இருக்காத்த? ஆமா மக்களே, சூப்பரா இருக்கு. சரிம்மா, அப்படியே 2 பேரும் கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க. லட்சுமி குளிச்ச போற வரேன்னு சொன்னா, போயிட்டு வரேன்னா? சரி அத்தை. யாரு தரையில படாம இருக்குமே, எங்க அம்மா வேற ஒண்ணு மகாலட்சுமின்னு சொல்லிட்டாப்லே. அத்தை சொல்லலாலும் நான் மகாலட்சுமி தான், உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமாடே, நீ மகாலட்சுமி தான். வா அப்படியே வெளியே போயிட்டு வந்துருவோம். சரிங்க, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, வெயிட் பண்றேன். சரி பூங்குடி. ஏண்டி ஏன் கூப்பிட்டா? ஏட்டி அண்ணி கட்டிருந்த சாரிய பத்தியா? இல்லையே, நான் பாக்கலையே. இப்பதானே அம்மையை கூப்பிட்டு காட்டினாவ. நாளோடி போன அவன் பாக்கலையா? இல்லட்டி நான் பாக்கல. ஏன் அழகா இருந்துச்சா? ஆமாட்டி, சூப்பரா இருந்துச்சு. இந்த அம்மா நம்ம 2 பேருக்கும் குறைஞ்ச ரேட்ல துணி எடுத்துட்டு அண்ணி மட்டும் அதிக ரேட்ல எடுத்திருப்பாவன்னு நினைக்கேன். என்ன சொல்லியாட்டி? ஆமாட்டி, அண்ணி கட்டிருந்த சாரி சூப்பரா இருந்துச்சு. வா அப்ப அம்மையிட்டே கேட்டு பாப்போம். ஏன் கேட்ட அம்மா தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கா? நான் கேட்கலப்பா. ஏன் கேட்க மாட்டேனா? வா அம்மிட்ட கேட்கலாம். எம்மா எம்மா. ஏமாக்கா? மேல உட்காருங்களா? நான் குளிச்ச போறேன், வேலை கிடக்கு. 2 நிமிஷம் உட்காருங்கம்மா. என்னம்மாக்கா சீக்கிரம் சொல்லுங்க. லட்சுமி வேற நேரத்தையே ஃபோன் பண்ணா, கிளம்பணும். என்ன ஏம்மா? அண்ணி எடுத்திருந்தாவிலே சாரி சூப்பரா இருந்துச்சு. நான் செலக்ட் பண்ணது மக்கா நல்லா இருந்துச்சா? உங்க 2 பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆமா, அது எவ்வளவு ரூபா? 1000 ரூபாய் தாண்டி. எம்மா நீங்க சரியான ஆளு தானே. எங்க 2 பேருக்கும் 700 ரூபாய்க்கு ஒவ்வொரு சுடிதார் எடுத்துட்டு அண்ணி மட்டும் 1000 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறிய? ஆமாட்டி, அவ்வளவு 1000 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். இப்ப அதுக்கு என்ன இருந்தாலும் இப்படி ஒரு வஞ்சனை பண்ணக்கூடாதுன்னா எங்களுக்கு 1000 ரூபாய் ரேட்ல எடுத்துருக்கலாம் இல்லையா? ரேட் எவ்வளவு இருந்தா என்னட்டி?
பார்க்க அழகா இருக்குல்ல உங்க துணி என்ன நல்லா இல்லாமல இருக்கு. நல்லா தானே இருக்கு. இதுல எதுக்கிட்டி போறாம? ஆமா, நாங்க மட்டும் அண்ணி ஏதாவது குறைஞ்ச ரேட்ல வாங்கினா எங்களை எவ்வளவு திட்டுவிய. இப்ப மட்டும் நீங்க பண்ண மட்டும் கரெக்டோ? மாடுவளே சத்தம் போடாதுங்க. அண்ணா நீ வீட்ல தானே இருக்கியாவ? இப்போலாம் வீட்ல இல்ல, இப்பதான் காந்தி வெளியே போனாவ. நீங்க ஏமா இப்படி பண்றீங்க? சும்மா நான் இவ்வளவு நாளால என் பிள்ளை வாயாடி இந்தம்மா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் தெரியுது பொறாம பிடிச்ச சொல்லுவா நீ. இதுல வேற எம்மா வந்துருது கதை உடனே பாசமா வேற கூப்பிட்டுருக்கல்வ. வாங்கட்டி அப்புறம் வளர வளர பிள்ளைல அட்டாட்டி வளருதியா பொறாம பிடிச்சது வளருதுவ. அதேடி அம்மா எவ்வளவு கோவம் இருக்கு. நீ சொன்ன இல்ல அண்ணி தான் ரேட்டு கொடுதல. நீ இருக்கட்டு பாத்துக்கலாம். இங்க பாருமா, நீ ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி கூப்பிட்டதால ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன் பாத்துக்க. புரியுதா? புரியுது புரியுது. பழைய பகை மனசுல தான் இருக்கு. நீ பழைய பகையை வச்சுட்டாலும் சரி, பழைய புகையை வச்சுக்கிட்டாலும் சரி, அது இது நீ பேசி எடுத்து என் கூட அவளை அனுப்பி வைக்கிற வழியை மட்டும் பண்ணாம இரு போதுமா? அது உங்க திறமை. அனுப்புறத அனுப்பாததான் என் திறமை. யாருக்கு திறமை இருக்கோ அவங்க பேசிக்கிடட்டு. ஆஹா, ரொம்ப பண்ணாத இழுவ. கூப்பிட்டியே நீ வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. வா, எங்க கிடைக்காவா? எங்க இருப்பா? இங்க ஹாலில் இல்லைன்னா கண்டிப்பா ரூம்ல தான் கிடப்பா. காலையில எல்லாம் சமைச்சு கொடுத்துக்கிட்டு தான் வந்தியா இப்படி? ஆமா, காலையில இட்லி அவிச்சேன், தோசையை சுட்டுதான்னு சொல்லிட்டு நிக்கியா. ஓ அப்படியா? தோசை சுட்டு கொடுத்தியா? மாவு இருக்கு, உனக்கு தேவைக்கு சுட்டு தின்னுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். தின்னா தின்னுட்டு, தின்னலைன்னா போட்டு. செல்வா ஒன்றும் சொல்லலையா? செல்லுவா என்ன, எவன் என்ன சொல்லுவான் சொல்லட்டு பார்த்துக்கிடியே. சரி வா, முதல்ல அவளை போய் பார்ப்போம். போங்க போங்க, அந்த ரூம்ல தான் கிடப்பா. ரேவதி ரேவதி. என்ன இன்னும் காணல? உமா நீ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வசந்தி அண்ணியை காணல. நானும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டு இருக்க முடியும்? வராங்க வராங்க. என்னண்ணா இழுவ, என்னாச்சு இவளுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் அடிச்சு போட்டுட்டா வந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கியா. அண்ணி. ரேவதி எப்போ வந்தா? எப்படி இருக்கா? என்ன அந்த பக்கம் ஆளையே காணோம், அப்படியே இங்கே வந்துருந்துட்டியே. ஆமாம் ஆமாம், நீ அங்கே போகல. நீ வசந்தி அக்கா எவ்வளோ வருத்தப்பட்டாவ தெரியுமா ரேவதி? என்னண்ணா இழுவ, மாட்டி விடாவா பாக்கியா? நான் வருத்தப்பட்டனா நீ பாத்தியா? சும்மா இருண்ணா, நானே ஏதோ பேச்சுக்கு பேசுன்னு பேசி நல்ல சந்தி சாப்பில் ரொம்ப சிந்து பாடாத. அண்ணி அங்க என் மாமியாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க தெரியுமா? உமா சொன்னா. என்னாச்சு, என்ன பிரச்சனை? எனக்கு 2 அண்ணிங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து கேப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் நானும் சண்டை போட்டுட்டு வந்தேன். ஆமா ரேவதி, வந்த நேரத்துல இருந்தே சண்டை போட்டேன் பிரச்சனைன்னு தான் சொல்லிட்டு இருக்கியா. என்ன ஆச்சு, எதுக்கு சண்டை, அத சொல்ல. என்ன நீ சொல்ல. என்ன கொஞ்ச நெஞ்சம் கொடுமையாப்படுத்தியாங்க, ஃபுல்லா என்னாச்சு கொடுமைப்படுத்தியாங்க. கொடுமைப்படுத்தியாவளா? யார் உன்னை கொடுமைப்படுத்தினா? என்னன்னு சொல்லு, நானும் உமால வந்து கேட்கும். அது என்ன? என்னது? நம்ம 2 போய் கேட்கணுமா? என்ன நம்ம 2 கேட்கலனா அவ இங்கே டேரா போட்டுருவா. பரவாயில்லையா உனக்கு? என்ன பிரச்சனைன்னு கேட்டு போய் சேர்த்து வைக்க வழியை பார்ப்போம். ஓ ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நீ சொல்லு ரேவதி, என்ன குடும்பப்படுத்தியாவ? அண்ணி அது வந்து பெரிய ஹீரோயின், பேக் போஸ் காட்டிட்டு தான் அவ ஃபீலிங்ஸை சொல்லுவா. சரி எப்படியோ சொல்லட்டு. நீ சொல்லு ரேவதி. அண்ணி காலையில என்ன 10 மணிக்கெல்லாம் எழும்ப சொல்றாங்க அண்ணி. அது மட்டும் இல்ல அண்ணி, அவங்க எல்லா துணியும் துவைச்சு போடுவாங்க, நான் மடிச்சு வைக்கணுமா அண்ணி? காலையில எழும்பணும்னு அவங்க சுட்டு வச்ச தோசையோ இட்லியோ சாப்பிடுன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க அண்ணி. நீங்களே சொல்லுங்க அண்ணி, இவ்வளோ கஷ்டப்பட்ட இடத்துல நான் எப்படி போக முடியும்? ஆமா ஆமா, போறது ரொம்ப கஷ்டம்தான். இவ்வளோ பெரிய பிரச்சனையா ரேவதி நீ அனுபவிச்சுட்டு இருந்தா, நானும் அண்ணியும் எப்பாடு பட்டாவது உன் மாமியார்கிட்ட உன்னை சேர்த்து வச்சிரியும். சேர்த்தே வைக்க வேண்டாம், நான் இனி அந்த வீட்டு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். சரி நீ கோவத்துல எந்த முடிவையும் எடுக்காத, நீ ரெஸ்ட் எடு சரியா? 2வது பேசலாம், நீ படு. சரி அண்ணி. வா இழுவ போலாம். அதான் அவ பிரச்சனையை சொல்லிட்டா இல்லையா, வா. பிரச்சனைய பத்தியெல்லாம் பிரச்சனைய. சரி போ போ. கொஞ்ச நேரம் கூட இரு பார்வதி, இப்போ உங்க அண்ணன் வந்துருவாவ.
உங்க அண்ணன்கிட்டையும் பேசிட்டு போ. இல்ல நீ நான் இன்னொரு நாள் வந்து பேசி, நான் இப்ப இந்த பையன் வந்து இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனேன்ல, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இரு பார்வதி, எப்பவுமா வரா? எப்பவாவது ஒரு டைம் வாரா. கொஞ்ச நேரம் இரு, உன் அண்ணனையும் பார்த்து பேசிட்டு போனேன்னா அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. புரியுதுக்கா. வீட்டிலே நீ பிள்ளைய வர முன்னாடி போகணும் இல்லையா, தேடிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதனால தான் கிளம்பி. நீங்க குளிச்ச கிளம்புனீங்களா? நீங்க கிளம்புங்க. குளிச்சு இதெல்லாம் பரவ குளிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கூட இரு. இல்ல அண்ணி, கொஞ்சம் வேலை இருக்குன்னா இன்னொரு நாள் கொஞ்சம் சீக்கிரமா வாரேன். வந்துட்டு சாயங்காலம் போற மாதிரி வாரேன், சரியா? பின்ன சரி. அம்மா உங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து சுத்துவாங்க இல்லையா? அவையில் எல்லாரையும் காணல. எல்லாரும் எங்கெங்கேயாவது வேலை இருக்குமா அங்கங்க நிப்பாவ. கூப்பிட்ட ஒரு குரல் கூப்பிட்டா போதும் உடனே ஓடி வருவாவ. இல்லக்கா சும்மா தான் கேட்டேன். எப்பவுமே சேர்ந்து தானே திருவிய, அதனாலதாக்கா கேட்டேன். ராணிக்கா, குளிச்ச போறேன்னு நீ இங்க வந்து நிக்கிறிய? கிளம்பணுமா? இந்த லட்சுமி அண்ணி வந்தாவிலே அதான் பேசிட்டு நிற்கும். எப்படி நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன். ஒரு பிள்ளை அமைதியா இருப்பா இல்லையாம்மா, கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுவா. அவளையும் காணல. பின்ன இன்னொருத்தி 4 முடி, அவளையும் காணல. 4 முடியா? அது இப்ப எங்கேயாவது யார் கேட்டுக்காவது குழம்புக்கு தெரியும்க்கா. வரேன். குழம்புக்கு தெரியவாளா? என்னம்மா அவ அப்படி ஏதாவது சொல்லுவா, அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்கிடாத. சரி அண்ணி, அப்ப நான் கிளம்பி. ரணிக்கா வரட்டா? சரிம்மா. சரி பார்வதி, கிளம்பு. பிள்ளைக்கு சம்மந்த நேரம்லாம் முடிவான பிறகுதான் இப்ப கொஞ்சம் சிரிச்சு பேசியாக்கா. ஆமா, அவளுக்கும் வருத்தம் இருக்கு இல்லையாம்மா? என்ன சின்ன பொண்ணு, உமாலையும் காணல, வசந்தியும் காணல. மைனியார் வேற வந்திருக்கதாட்டி கேள்விப்பட்டேன். அதனால வீட்டுல இருக்கே. அவ்வளோ யாரு? வசந்தியா? 4 பேர் ஒரு இடத்துல கூடி நின்று பேசினாலே இங்கே சாப்பாடு போடி அவ்வளோன்னு சொல்லிட்டு ஓடி வரோம். அதுவையா கேட்குறிய? ஆமா, அது என்னமோ உண்மைதான். சாப்பாடு நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவாளே நம்ம வசந்தி. சும்மா இரு சின்ன பொண்ணு, மெதுவா சொல்லு. காதுல இதுல கேட்டுட்டா அடுத்து இது ஒரு பிரச்சனை ஆக்கிடுவா. சரிக்கா, அவளை கொஞ்சம் சொல்லுங்க. துணி எடுத்துட்டு வாங்க, போய் குளிச்சுக்கிட்டு வந்துடுவோம். சரிம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.